நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வத்திக்கான் வானொலியின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பது கன்னிமரியா கடவுளின் தாய் புத்தாண்டு சிறப்பு மறைவுரை சிந்தனைகள். வழங்குபவர் அருள் தந்தை சுந்தர் ஆரோக்கியராஜ், கப்புச்சின் சபை. ஆண்டும் இதை விட்டு வையும். லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் ஆண்டவர் புதியதோர் ஆண்டை கொடுத்திருக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டு நமக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமையட்டும். அன்பு உள்ளங்களே, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் என்ற இறை வார்த்தையை கேட்டவுடனே எனக்கு நினைவுக்கு வந்தது 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி நடந்த ஒரு துயரமான விபத்து. ஆம் அன்பு நெஞ்சங்களே, 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி நானும் என் தந்தையும் அருகில் இருக்கின்ற பேருந்து நிலையத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கையில் துரதிர்ஷ்டவசமாக ஒரு 4 சக்கர வாகனம் எங்கள் மீது மோதி இருவரும் விபத்துக்கு உள்ளானோம். அன்புக்குரியவர்களே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க தூக்கி எறியப்பட்ட என்னை ஆண்டவர் எந்தவித காயங்களும் இல்லாமல் பத்திரமாக காத்து கொண்டார். ஆனால் அதே சமயம் என்னுடைய தந்தை மிகவும் விபத்துக்கு உள்ளாகி அவருடைய தலை மிகவும் அடிபட்டு எனது தந்தை 7 நாட்கள் சுய நினைவு இல்லாமல் கண் திறக்காமல் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்து அதன் பிறகு 7 நாட்கள் கழித்து அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி இறைவனடி சேர்ந்தார். ஆம் அன்பு நெஞ்சங்களே, 2016ஆம் ஆண்டே இறந்து போய் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருக்கக்கூடிய ஒரு குருவானவர் இதோ உங்கள் முன் சாட்சியாக இந்த மறையுரையை ஆற்றுகின்றேன். அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் நம்மை பொறுமையோடு
நாம் மனம் மாறுவோம் என்று பாதுகாத்து வருகின்றார். ஒருவேளை அந்த ஓமையில் வருவதைப் போல அந்த தோட்டக்காரர், தோட்டத்தின் உரிமையாளர், நான் 5 வருடம் வந்து இதில் கனி இருக்குமா என்று பார்க்கின்றேன், ஒன்றையும் காண முடியவில்லை, எனவே இதை வெட்டிவிடலாம் என்று சொன்னபொழுது அந்த தோட்டக்காரர், தோட்டத்தில் வேலை செய்பவர், ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் என்று அந்த தோட்டக்காரரைப் போல 2016ஆம் ஆண்டு இறைவனாகிய ஆண்டவரிடம் என்னை விட்டு வைக்குமாறு இறைவனிடம் பரிந்துரை ஜெபம் செய்தது அன்னை கன்னிமரியாள் என்று நான் தனிப்பட்ட விதத்தில் நம்புகிறேன். ஆம், அந்த அற்புதமான தாயின் பரிந்துரையினால் இதோ வெட்டாமல் விட்டு வைக்கப்பட்ட காய்க்காத அத்திமரமாக இருந்தும் ஆண்டவருடைய கருணையினால், அன்னை மரியாளின் பரிந்துரையினால் விட்டு வைக்கப்பட்ட ஒரு அத்தி மரமாக நான் இங்கு மறையுரையாற்றிக் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அருமையான வார்த்தை, இந்த ஆண்டும். எனவே 2026ஆம் ஆண்டை அனுபவித்துக் கொண்டிருக்கும், இந்த 2026ஆம் ஆண்டை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, 2025ஆம் ஆண்டிலேயே எத்தனையோ பேர் நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு சொந்தமானவர்கள் இறந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை தியானித்து பாருங்கள். ஒருவேளை ஆண்டவர் இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் என்று ஆண்டவரிடம் அன்னை மரியாள் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்துரை ஜெபம் செய்ததினால் 2025 காய்க்காத அத்திமரமாக இருந்தும் இதோ 2026ஆம் ஆண்டில் நாம் உயிரோடு இருக்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, ஒவ்வொரு புது வருடமும் நமக்கு புது தெம்பை தர வேண்டும், புது வழியை காண்பிக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் மாற்றத்தின் பாதையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். ஆம், 2025ஆம் ஆண்டை பற்றி நாம் இன்று சோதித்தறிய வேண்டும். திருவெளிப்பாட்டு புத்தகம் 21:5 சொல்லப்பட்டிருப்பது போல, இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்று ஆண்டவர் நமக்கு புதியதான ஆண்டை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் நாம் இன்னும் ஒருபடி உயர்ந்து கடவுளுக்கு சாட்சியாய் வாழ முதல் பாடமாக நான் உங்களோடு சேர்ந்து தியானிக்கக்கூடிய ஒரு அருமையான கருத்து சுய ஆய்வு. ஆம் அன்புக்குரியவர்களே, சாக்ரட்டிஸ் என்ற தத்துவ ஞானி அழகாக சொல்லியிருக்கிறார், சுய ஆய்வு செய்யாமல் வாழப்படும் வாழ்க்கை மாற்றத்தை காண முடியாது. அதே போல இந்த மனித அறிவில் 2 வகையை சொல்கின்றார்கள். முதல் அறிவு உலக அறிவு, உலகத்தை பற்றிய அறிவு. அதுதான் நாம் அனைவரும் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் படித்து பட்டங்கள் வாங்கி, ஒரு சில பேர் முனைவர் பட்டம் கூட வாங்கி இருக்கிறோம். எனவே இது உலகை பற்றிய அறிவு, உலகை பற்றிய ஞானம். ஆனால் 2வது அறிவு மிக முக்கியமானது, அதுதான் சுய அறிவு, சுயத்தை பற்றிய அறிவு, என்னை பற்றி நானே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அறிவு. மத்தேயு நற்செய்தியிலே 16வது அதிகாரத்திலே 13 முதல் 16 வசனங்களை பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் தன்னை பற்றி ஒரு சுய ஆய்வு செய்கிறார். ஆம், முதலில் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், இதோ பாருங்கள், என்னை பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள், நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள். அருமையான ஒரு கேள்வி.
அதற்கு வெவ்வேறுவரும் வெவ்வேறு பதிலை சொல்கிறார்கள். மக்கள் சரிவர இயேசுவை புரிந்து கொள்ளவில்லை. எனவே இயேசு ஆண்டவர் அதன் பிறகு அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் நான் யார் என்று நினைக்கின்றீர்கள்? நான் யார் என நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது சீமோன் பேதுரு அருமையான கருத்தை, நீர்தான் மெசியா, கடவுளின் மகன் என்ற ஒரு மிகப்பெரிய உண்மையை அவர் எடுத்துரைக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரை பாராட்டி சொல்கிறார். ஆக பேதுருவுக்கு மட்டும்தான் இயேசு யார் என்று தெரிந்திருந்தது. எனவே இன்று இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை பார்த்து கேட்டது போல இன்று நீங்களும் நானும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்மை பற்றி பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பது நமக்கு மிக முக்கியமானதாக இல்லாதது ஒன்றாய் இருந்தாலும் நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கு பிறர் நம்மை பற்றி என்ன எண்ணுகிறார்கள் என்பதை சோதித்தறிவது மிக முக்கியமாக இருக்கிறது. அதிலும் மேலாக, அதிலும் மிக முக்கியமாக நம்மை பற்றி நாம் என்ன அறிந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து பார்க்க வேண்டும். சுய ஆய்வு செய்து எந்த அளவுக்கு நான் 2025 ஆண்டை விட 2026 ஆண்டில் முன்னேறப் போகின்றேன், அல்லது 2024 இருந்ததை விட 2025 ஆண்டு நான் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறேன் என்பதை இந்த கடந்த ஆண்டை பற்றி 2025 ஆண்டு நிறைவுற்ற ஆண்டு, நாம் வாழ்ந்து முடிந்த ஆண்டை நாம் சோதித்தறிய வேண்டும். ஆம் அன்பு நெஞ்சங்களே, நம்மிடம் இருக்கின்ற பலவீனங்களையும் பலங்களையும், நம்மிடம் இருக்கின்ற நல்ல குணங்களையும் நம்மிடம் இருக்கின்ற கெட்ட குணங்களையும் நாம் பட்டியலிட்டு நம்முடைய சுய அறிவை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நம்மை பற்றி எது வேண்டாலும் சொல்லலாம். அதே நேரத்தில் மற்றவர்கள் சொல்கின்ற அத்தனை விமர்சனங்களையும் நாம் தூக்கி எறிய வேண்டிய அவசியமில்லை. அதே சமயம் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை குறித்து நாம் மிகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அன்புக்குரியவர்களே, நம்மை பற்றி நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்பதுதான் இந்த புதிய வருடத்தில் சுய ஆய்வு செய்து நம்மை அறிந்து கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இதற்கு உளவியல் சார்பில், உளவியல் வகையில் பார்க்க போனால் இந்த கவுன்சிலிங் என்று சொல்வார்கள். அதை நாம் அந்த ஆற்றுப்படுத்தல் ஈடுபட்டு நம்மை நாம் அறிந்து கொண்டு பிறருடைய உதவியோடு நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கு, நாம் திருந்தி வாழ்வதற்கு முயற்சி செய்யலாம். அல்லது அருங்கொடை இயக்கம் போன்ற ஜெப கூட்டங்களுக்கு சென்று அங்கும் கவுன்சிலிங் தருகிறார்கள். இப்படிப்பட்ட இடங்களுக்கு சென்று நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கு தெரிந்து கொண்டு, நம்மை நாம் முதலில் நமது சுயத்தை தெரிந்து கொண்டு அதன் பிறகு திருந்தி வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமானது, நாம் திருந்தி வாழ்வதற்கு நமது பலன், நமது அறிவு, நமது திறமைகள் மட்டும் போதாது. மாறாக இறைவனுடைய அருள் வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த இரண்டாவது பாடமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இறைவேண்டல். ரோமிற்கு எழுதிய திருமுகத்திலே 12வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பவுலடியார் அருமையாக சொல்லுவார், இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். 2016 ஆண்டு இறந்து போயிருக்க வேண்டிய ஒரு சாமியார் 2026 ஆண்டு இன்று ஒரு சாட்சியாக நான் மனந்திருந்தி வாழ்வதற்கு காரணம், அன்பு மக்களே, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய ஞானமோ அறிவோ அல்ல, மாறாக ஆண்டவருடைய அருட்கரம், ஆண்டவருடைய கருணை, ஆண்டவருடைய பேரிரக்கம். ஆம் அன்பு நெஞ்சங்களே, நாம் தொடர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் நம்மை உருமாற்றுகிறார். நாம் தொடர்ந்து வேண்ட வேண்ட ஆண்டவர் நம்மை மனமாறச் செய்கிறார். மத்திய நற்செய்தியிலே 17வது அதிகாரம் 21வது வசனத்திலே பார்க்கிறோம். ஒரு தந்தை பேய் பிடித்த தனது மகனை கூட்டி வருகிறார். தீய ஆவி பிடித்திருந்த தன்னுடைய மகனை குணப்படுத்துமாறு சீடரிடம் கேட்கிறார். சீடர்களால் பேயை ஓட்ட முடியவில்லை. எனவே இயேசு ஆண்டவர் அந்த பேயை ஓட்டுகிறார். அப்பொழுது சீடர்கள் கேட்கிறார்கள், ஏன் எங்களால் மட்டும் முடியவில்லை என்று சொல்லும் பொழுது அருமையான வார்த்தையை ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இறை வேண்டலாலும் உபவாசத்தினாலும் அன்றி வேறு எதனாலும் இவ்வகை பேய் வெளியேறாது. ஆம் அன்பு நெஞ்சங்களே, பொறாமை என்கிற பேய், பேராசை என்கிற பேய், கோபம் என்கிற பேய், ஆணவம் என்கிற பேய், மோகம் என்கிற பேய்,
சோம்பேறித்தனம் என்கிற பேய், போசன பிரியம் என்கிற பேய், இவ்வகை பேய்களை நாம் விரட்ட வேண்டும் என்றால் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். கடந்த 6 மாதங்களாக நான் சாட்சியாக சொல்கிறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பதுவை அந்தோனியாரிடம் வேண்டி உபவாசம் இருந்து அவருடைய நவநாளை ஜெபித்து வந்தேன். கடவுள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை திருத்திக் கொண்டே வருகிறார். என்னில் புனிதத்துவம் மெல்ல மெல்ல வளர்வதை நான் உணர்ந்து கொண்டு வருகிறேன். அன்பு மக்களே, யோனா புத்தகத்திலே 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். அந்த நினிவே மக்கள் அழிய வேண்டும் என்று சொல்லி யோனா இறைவாக்கு வழியாக ஆண்டவர் செய்தி சொல்கிறார். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் நோன்பு இருக்கிறார்கள். அதன் பிறகு ஆண்டவர் அவரது முடிவை மாற்றிக் கொள்கிறார். ஆம் அன்பு நெஞ்சங்களே, நமது குடும்பத்தில் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டுமா? நாம் அனைவரும் நல்ல மனமாற்றம் பெற்று இந்த புதிய ஆண்டில் புதிய மனிதர்களாக, நல்ல மனிதர்களாக மாற வேண்டும் என்றால் உபவாசம் இருந்து ஜெபிப்பது மிக அவசியம். அதே போல அன்பு நெஞ்சங்களே, இந்த வருடத்தின் முதல் நாளே அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய் என்ற மறையுண்மையை கொண்டாடுகின்றோம். ஏன் தெரியுமா? வருடத்தின் முதல் நாளே நாம் அன்னை மரியாளை கரம் பற்றி கொண்டு கொள்ள வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மாதாவை நான் அதிகம் நேசித்து, அதுவும் வேளாங்கண்ணி மாதாவிடம் வேண்டி 3 வருடங்கள் நான் கும்பகோணத்திலிருந்து அங்கு நடந்து சென்று எனது நன்றி கடனை, என்னுடைய பாசத்தை அன்னை மரியாளிடம் தெரிவித்தேன். அன்னை மரியாள் அதற்கு பரிகாரமாக ஆண்டவர் இயேசுவை சுவைத்து, ஆண்டவர் இயேசுவில் என்னை வழி அனுப்பி அவரில் வளரச் செய்து ஆண்டவர் இயேசுவால் மனம் மாற அன்னை மரியாள் உதவி செய்தார்கள். எனவே அன்பு மக்களே, இந்த 2 முக்கிய பாடங்களையும் உள்வாங்கிக் கொண்டு நாம் சுய ஆய்வு செய்வோம், இறை வேண்டலில் நிலைத்து நிற்போம். இறுதியாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே பவுலடியார் சொல்வது போல, சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுக்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். இந்த புதிய ஆண்டில் புதிய பழக்க வழக்கங்களை, புதிய விருது வாக்குகளை எடுத்து நன்றாக ஜெபிக்கவும், நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து திருந்தி வாழவும் முயற்சி எடுப்போம். இந்த புதிய ஆண்டு நமக்கு புதிய ஆசீர்வாதமாய் அமையட்டும். காய்க்காத அத்திமரமாய் இருந்த நான் இப்பொழுது காய்க்கின்ற அத்திமரமாக மாறியது போல் அனைவரும் காய்க்கின்ற அத்திமரங்களாக மாறுவோம். மீண்டும் இறுதியாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, இந்த ஆண்டும் ஆண்டவர் நம்மை விட்டு வைத்திருக்கிறார். ஏனென்றால் நாம் மனம் திருந்துவோம் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவர் நம்மை விட்டு வைத்திருக்கிறார். நம்மை நம்பின ஆண்டவரை நாம் ஏமாற்றாமல் அந்த ஆண்டவருடைய விருப்பத்திற்கேற்ப மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம், மன மகிழ்ச்சியோடு வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. Wish you all a very prosperous new year. இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய், இரவு நேர வழியை மனதிருள் வெளிச்சம் நீயே, ஏரோதின் வாளை இறையருளாலே சாய்த்தாய், அருள் நிறைந்த மரியே நீ இறைவன் தந்த வழியே, இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய், ஏரோதின் வாளை இறையருளாலே சாய்த்தாய், கல்வாரி மலை மீது நெஞ்சம் தவித்தாயே அம்மா, தேவனவன் அருள்கரம் பூவுலகின். நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது கன்னிமரியா கடவுளின் தாய் புத்தாண்டு சிறப்பு மறைவுரை சிந்தனைகள். வழங்கியவர் அருள் தந்தை சுந்தர் ஆரோக்கியராஜ், கப்புச்சின் சபை. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். இதுவரையும்
நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.